1000 ரூபாய்க்குள்ள இருக்கிற இந்த ஹெட்போன்ல இருக்கிற மாதிரியான டிசைன் அண்ட் ஸ்பெக்ஸ் வேற எதுலயுமே கிடையாது. ஸ்பெக்ஸ் எல்லாரும் கொடுத்துடலாம், ஆனா அது ரியல் டைம்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணதுதான் முக்கியம். இதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. இதை நான் கிட்டத்தட்ட ஒரு வாரமா சாங்ஸ் கேட்க, மூவி பார்க்க, கேம் எடிட்டிங்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். யூஸ் பண்ண வரைக்கும் இது எப்படி இருந்துச்சுன்னு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்றேன். எப்போதும் போல வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு இது ஒர்த்தா இல்லையான்னு நீங்க சொல்லுங்க. இதுதான் ட்ரிகரோட ட்ரினிட்டி 2 வயர்லெஸ் ஹெட்போன். பாக்ஸ்ல ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா நேம் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க, டிசைன் இன் இந்தியானுமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. நல்ல விஷயம். பேக்ல இதோட ஸ்பெக்ஸ் எல்லாத்தையுமே மென்ஷன் பண்றாங்க. சரி, இப்போ பாக்ஸ் கண்டென்ட்ட பாப்போம். எனக்கு தெரிஞ்சு சிம்பிளா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதேதான் ஃபர்ஸ்ட் ஹெட்போன், ஆக்ஸ் கேபிள் அண்ட் டைப் சி சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்திருக்காங்க. யூசர் மேனுவல், வாரண்டி இது எல்லாமே நீங்க இந்த 2 QR கோட ஸ்கேன் பண்ணி நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். சோ பேப்பர் ஒர்க்ஸ் இங்க மிச்சம். நல்ல மூவ். முதல்ல இதோட டிசைனை பத்தி சொல்லியே ஆகணுங்க. இந்த பட்ஜெட்டுக்கு மேட் ரப்பர் ஃபினிஷ்ல நல்ல பிரீமியமா பண்ணிருக்காங்க. நம்மள்ட்ட இருக்கிறது ஜங்கிள் கிரீன், இது இல்லாம கோபால்ட் ப்ளூ, மிட்நைட் பிளாக்னு இன்னும் 2 கலர் ஆப்ஷனும் இருக்கு. அப்புறம் இந்த மாதிரி ஸ்விவல் பிளஸ் ஃபோல்ட் டிசைனை வந்து இந்த பட்ஜெட்ல கொடுத்தது என்ன பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவா தான் பாக்குறேன். ஏன்னா இப்போ இருக்கிற ஃபிளாக்ஷிப் ஹெட்போன்லயே இது கிடையாது. இருந்ததையும் ஒரு சில பிராண்ட் வந்து தூக்கிட்டாங்க. சோ இது இருக்கிறதுனால நீங்க இந்த அளவுக்கு காம்பாக்டா ஃபோல்ட் பண்ணி எங்க வேணாலுமே ஈஸியா எடுத்துட்டு போலாம். அண்ட் இதோட வெயிட்மே பாத்தீங்கன்னா 156 கிராம் தான் இருக்கு. சோ ஹெவியா இல்ல, யூஸ் பண்ண லைட் வெயிட்டா ரொம்பவே நல்லா இருந்துச்சு, கம்ஃபர்டபுளாவும் இருந்துச்சு. பில் குவாலிட்டி ஹெட்போன் நல்லா ஃபிளெக்சிபிளா இருக்கு. இந்த ஏர் பேட்ஸோட குவாலிட்டியுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பிளஸ் குஷன் இருக்கிறதுனால சாஃப்டா கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. 10 லெவல்ஸ்க்கான ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதோட ஃபீட்பேக் எக்ஸ்பீரியன்ஸ் புதுசா நல்லா இருந்துச்சு. ஓவராலா ஹெட்போனோட குவாலிட்டி எந்த இடத்துலயுமே சீப்பா ஃபீல் ஆகல. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஏர் பேட்ஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். இது சின்னதா இருக்கிறதுனால என் காதை கம்ப்ளீட்டா கவர் பண்ணல. அதே சமயம் கொஞ்ச நேரத்திலே வலிக்கவும் ஆரம்பிச்சிடுது. மத்தபடி இதை யூஸ் பண்றதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் எல்லாமே லெஃப்ட் சைடு தான் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பவர் பட்டன் இருக்கு. இதை யூஸ் பண்ணி மியூசிக் ப்ளே பாஸ் வந்து பண்ணலாம். லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட்டை வேக் பண்ணிக்கலாம். அப்புறம் மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் வந்து கொடுத்திருக்காங்க. இதை சிங்கிள் பிரஸ் அண்ட் லாங் பிரஸ் பண்றது மூலமா மியூசிக், கேம், ப்ளூடூத் அண்ட் மெமரி கார்டு மோடுக்கு நீங்க ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் மெமரி கார்டு ஸ்லாட், ஆக்ஸ் போர்ட், டைப் சி சார்ஜிங் போர்ட், சார்ஜிங் இண்டிகேட்டரும் இருக்கு. சரி, இப்போ இத மெயினா வாங்குறது பாட்டு கேட்க தான். சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு? 40mm கான டிரைவர் வந்து கொடுத்திருக்காங்க வித் ஹைஃபை ஃபெடிலிட்டி சவுண்ட். இது கூடவே பேஸ் எக்ஸ்பேண்ட் டெக்னாலஜியும் இருக்கு. இதோட சவுண்ட் குவாலிட்டி நல்லா தான் இருக்கு. பட் சவுண்ட் சிக்னேச்சர் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா பேஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. ஃபுல் வால்யூம்ல வச்சு கேட்டாலும் பேஸ் இரிட்டேட் பண்ற மாதிரி இல்ல. அதே சமயம் டிஸ்டார்ஷனும் பெருசா இல்ல. ஆனா பேஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் சவுண்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. வோக்கல்ஸ் வந்து கம்மியா இருக்கு. மத்தபடி சவுண்ட் குவாலிட்டி பெருசா குறை சொல்ற மாதிரி இல்ல. இந்த பட்ஜெட்டுக்கு நல்லாவே பண்ணிருக்காங்க. கால்ஸ்க்கு MEMS மைக் யூஸ் பண்ணிருக்காங்க. பிளஸ் AAENC யோட பவர்டு பை ட்ரூகாம்னு சொன்னாங்க. மைக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்களே கேளுங்க. இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த ஆடியோ பாத்தீங்கன்னா இந்த ஹெட்போன்ல இருக்க மைக்ல இருந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கனெக்டிவிட்டிக்கு ப்ளூடூத் 5.2 கொடுத்திருக்காங்க. டியூவல் டிவைஸ் பேரிங்கும் இருக்கு. இது ரொம்பவே நல்லா ஒர்க் ஆனிச்சு. என்னோட டேப் அண்ட் மொபைல்ல ரெண்டுத்துலயுமே கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். டேப்ல பாட்டு படம்லாம் பாக்குறப்போ என் போனுக்கு கால் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கால்ஸ் வந்து போனுக்கு ஸ்விட்ச் ஆயிடுது. ஓவராலா கனெக்டிவிட்டியில எந்த ஒரு இஷ்யூவும் இல்ல. 45 மில்லிசெகண்ட்கான லோ லேட்டன்சியும் கொடுத்திருக்காங்க. கேம்லாம் விளையாடும் போது லேட்டன்சி வந்து பெருசா ஃபீல் பண்ணவே முடியல. ஃபுட் பிரிண்ட்லாம் நல்லாவே கேட்க முடிஞ்சு. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு நீங்க கேமிங்காக பார்த்தா கூட இது ஒரு நல்ல ஆப்ஷன். இதை யூஸ் பண்ணி நான் எடிட்டிங்குமே பண்ண, அதுக்கும் இது நல்லா தான் இருந்துச்சு. ஃபைனலா இதோட பேட்டரி லைஃப் 6 மாரா இருந்துச்சு. 50 ஹவர்ஸ்க்கான பிளேபேக் டைம் வரும்னு சொன்னாங்க. நான் யூஸ் பண்ணதுல 40 ஹவர்ஸ்க்கு மேல வரைக்குமே வந்துச்சு. இந்த ஹெட்போனை 900 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் 1000 ரூபாய்க்குள்ள இது ஒரு நல்ல ஆப்ஷன் மாதிரி தான் இருக்கு. இப்போ சொல்லுங்க, இந்த பிரைஸுக்கு இந்த ஹெட்போன் ஒர்த்தா இல்லையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.